குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசர்ஸ், அது எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான மல்லி வெரைட்டிஸ், அதாவது நித்திய மல்லி, மல்லி, குண்டு மல்லி, பத்தடுக்கு மல்லி, அப்புறம் ஜாதி மல்லி, முல்லை, பவள மல்லி, எல்லா விதமான மல்லி செடிக்கும் ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேங்க. இது மல்லிக்கு மட்டும்தான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. ரோஜா, செம்பருத்தி, மல்லி, மேரிகோல்டு, எல்லா விதமான பூச்செடிங்களுக்கும் நம்ம இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த நித்தியமல்லி செடியை பாருங்கள். இதில் எவ்வளோ மொட்டுக்கள், எவ்வளோ சின்ன சின்ன மொட்டுக்கள் இருக்குது, அதே மாதிரி பூக்களும் இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்துட்டு லாஸ்ட் இதால் அப்டேட் இது. இப்போ இதை முடிச்சுட்டு ஃபுல்லாக இந்த பூக்கள் எல்லாம் வளர்ந்து முடிச்சிட்ட பிறகு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டாச்சுங்க. டோட்டலாக ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ அதுலேயே நல்ல ஒரு துளிர் வச்சு வளர ஆரம்பித்து அதுலேயும் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை நீங்கள் ஃப்யூச்சர் வர வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி கொடுக்க போகிற ஃபர்டிலைசரை நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதுங்க. உண்மையிலேயே சூப்பரான ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு கொடுக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்துன்னு வந்துட்டாலே வெயில் காலத்தில் நம்ம திட உரத்தை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு திரவிய உரம், அதாவது லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம ப்ரெஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஈல்டிங்கும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் அப்படின்ற இது இருக்காது. 3 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஃபர்டிலைசர், அது லிக்விட் ஃபர்டிலைசரில் அரிசி கழுவுற தண்ணியாக இருக்கலாம், பருப்பு கழுவுற தண்ணியாக இருக்கலாம், இல்லை வர்மி கம்போஸ்ட்டை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி கொடுக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம கொடுக்கும்போது லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கும்போது ஈல்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்குறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டிலில் நான் கஞ்சி தண்ணி சேகரித்து வச்சுருக்கேங்க. ஸோ 2 நாளைக்கான கஞ்சி தண்ணி இது. அதை ஒரு 3 நாள் அப்படியே நிழல் பாங்க நேரத்தில் விட்டுருங்க. அது நல்லா புளிச்சு வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக எடுக்க போகிற பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு புண்ணாக்குங்க. மிக்ஸ்டு புண்ணாக்குன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு, இது 5 சேர்த்து வர்றது தாங்க இந்த மிக்ஸ்டு புண்ணாக்கு. நம்மக்கிட்ட இருக்குது, 1 கிலோ பேக்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்டிலைசரை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 2 கைப்பிடியிலேருந்து 3 கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அதை அந்த கஞ்சி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த கஞ்சி தண்ணியில் சேகரிக்க போகிறோம். சேகரிச்சுட்டு 2 நாள் அப்படியே நிழல் பாங்க இடத்துல விட்டுருங்க. டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் நல்லா ஷஃபில் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. நிழலில் தான் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 15 மடங்கு தண்ணி கலக்க போகிறோங்க. கலந்து இதை அப்படியே கொடுக்கக்கூடாது, நல்லா டைல்யூட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க கொடுக்கணும். ஸோ 15 மடங்கு தண்ணி கலந்துட்டு எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க. நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா நித்திய மல்லி, அதோட அப்டேட் தாங்க இது. பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பூக்களை இன்னும் மெருகேற்றுற மாதிரி நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்குறோம். இந்த மாதிரி மிக்ஸ்டு புண்ணாக்கு, அடுத்தது மண்புழு உரத்தை தண்ணியில் கரைச்சி கொடுக்கறது, அடுத்தது கவு மென்னியரை தண்ணியில் கரைச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி ஃபர்டிலைசரை இப்போது இந்த வெயில் காலத்தில் தண்ணியில் கரைச்சி நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு ஈல்டிங்கை சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம லிக்விட் ஃபர்டிலைசரை 3 நாளைக்கு ஒரு முறை கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த மிக்ஸ்டு புண்ணாக்கில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸ்டு புண்ணாக்கை பொறுத்த வரைக்கும் 5 விதமான புண்ணாக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த 5 விதமான புண்ணாக்கில் என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்து இது இருக்குது. மெக்னீஷியம் சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, சல்ஃபர் சத்து இருக்குது, ஜிங்க் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ இத்தனை சத்தும் ஒன்றா சேர்ந்து இந்த ஃபர்டிலைசரில் இருக்குங்க. ஸோ இதை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, புதிய துளிர்கள் ஈஸியாக எடுக்கும். செடி நல்ல ஒரு க்ரீனிஷ் தன்மையை மெயின்டைன் பண்ணும். வேர் வளர்ச்சியை ஸ்ட்ராங்காக்கும். மொட்டுக்கள் நிறைய வைக்கும். மொட்டுக்கள்லேருந்து பூக்கள் எல்லாமே ஒன்று நல்லா பெருசாக இருக்கும். அதே மாதிரி
நல்ல பூக்கள், நிறைய பூக்கள் வைக்கும். இலைகளில் மஞ்சத்தன்மை வராமல் நல்ல ஒரு க்ரீனிஷ் தன்மை மட்டுமே இருக்கும். அடுத்தது வந்துட்டு செடி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வளரும். ஸோ இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இந்த ஃபர்டிலைசரில் இருக்குங்க. இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்துக்கு ஒரு வாட்டி ஈவினிங் டைமில் நல்லா வெயில் தாழ்ந்த பிறகு கொடுங்க. எந்த ஃபர்டிலைசருமே காலையில் கொடுக்காதீங்க. ஏன்னா வெயிலில் வந்து அந்த ஃபர்டிலைசர் இழுத்துக்கும். ஸோ ஃபர்டிலைசர் மண்ணுக்கு போகுமான்னு கேட்டால் போகாது, அதோட சத்துக்களும் கிடைக்காது. அதனால் ஈவினிங் டைமில் நல்ல வெயிலெல்லாம் தாழ்ந்து ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கூட நீங்கள் ஃபர்டிலைசரை கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். சத்தெல்லாம் மண்ணுக்கு போய் நல்ல ஒரு உரமாக இருக்கும். எந்த ஃபர்டிலைசரை கொடுக்கறதுக்கு முன்னாடியும் மண்ணை நல்லா கொத்தி விட்டுருங்க. மண்ணை வந்து வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் மண்ணை மட்டும் லூஸ் பண்ணி விடுங்க. லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபர்டிலைசரை கொடுத்து விடுங்க. ஸோ இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற மல்லி செடி, ரோஜா செடி, செம்பருத்தி செடிக்கெல்லாம் கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்லேயே என் கூட ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோ எதை பற்றி போடலான்றதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரியே நான் அரேஞ்ச் பண்ணி போடுறேன். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும், அதே மாதிரி முகத்துக்கும், உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.